ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக பால், இது ஆச்சி இது பாயசம் மிக்ஸு. இதை நம்ம அப்படியே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால்குள்ள இதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆச்சி மிக்ஸை. கொஞ்சம் இருங்க, இது எங்கள் அம்மா இப்போ செய்ய போகிறாங்க, அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கள் அம்மா பண்ண போகிறாங்க, அதான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ லைட்டாக மாதிரி சுடு தண்ணி தானே? பால் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பால் சரியான ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நல்லா சுண்ட விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. இப்போ சுண்ட விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நிறையா ஒரு நல்ல ஒரு திக்னஸ் பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆச்சி பாயசம் மிக்ஸை இதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அம்மா பார்க்குறாங்க, திக்காகலை, இன்னும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். போட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் ஆன்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ இதில் போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பாயசம் மிக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ போட்டுடலாமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சூடாகணும் வானல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இங்கே பொங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கி வரவங்கள நம்ம லைட்டாக இங்கே சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே போடணும் அந்த ஆச்சி பாயசம் மிக்ஸை. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் இதாகும். பாருங்கள், நல்லா கலக்கி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கலக்கி விட்டுனா நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, 5 நிமிஷம் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் இப்போ இந்த பொடியெல்லாம் உள்ளே போட்டுறணும். இருக்க எல்லா பொடியும் உள்ளே போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளறிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ரொம்ப நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் ட்ரை பண்ணிடாதீங்க, அவங்க அம்மா கூடலாம் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி தான் நான் வீடியோஸே போடுறேன். சப்ஸ்கிரைபில் எதுவுமே காணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு பாயசம் மிக்ஸை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆச்சி பாயசம் மிக்ஸும் போடலாம், நம்ம எந்த பாயசம் மிக்ஸும் போடலாம். நான் இப்போ ஆச்சி பாயசம் மிக்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா போட்டுருங்க, போட்டு நல்லா கலக்கி விடுங்க. உங்களுக்கு ஒரு பேக்கெட் போதும்னா நீங்கள் ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம். உங்களுக்கு 2 பேக்கெட் தான் வேணும், இல்லை அப்படியெல்லாம் வேணாம்னா நீங்கள் 2 பேக்கெட் போட்டுக்கலாம். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதோட ரேட்டு வந்து 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, 10 ரூபா தான். 2 பேக்கெட் 20 ரூபாயா, அதனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காண்டி ஒரு இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாள் நம்ம வேறு ஏதாவது குக்கிங் வீடியோஸ் போடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே இது அனல் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், கிளறிக்கிட்டே இருக்காங்களா? நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்லே வச்சுக்கோங்க. பால் பொங்கி வருதுல, அந்த சமயம் லைட்டாக ஆனில் வச்சுட்டு அப்புறம் சிம்முக்கே மாற்றிடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இருங்க, முடிகிற வரைக்கும் உங்களுக்கு காமிப்பேன். இங்கே பாருங்களேன், செம்மையாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா நிறையா பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுலேயே நிறைய கொடுத்துருவாங்க. நெய், இது கீ, பின்ன முந்திரி பருப்பு, திராட்சைலாம் அவங்களே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பாயசம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சிட்ருக்கு. அவங்க போட்டிருக்காங்க ஜான் வித் ரச்சு, அவங்க வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க, நம்ம வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்மளுக்கு ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆகுது, ஐயோப்பா எவ்வளோ நேரம். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸே யாரும் காணோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படியா டார்கெட் 150 100லாம் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 145 150லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம பையன் என்ன இவ்வளோ பேசுகிறான்னு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் கேட்ட திக்கான பாயசம் ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கிளறிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் சர்க்கரையெல்லாம் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடணும்னு தோணுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஏமா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போடணும்னு தோணுனா மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லாட்டின்னு இந்த ஆச்சி பாயசம் மிக்ஸ் வாங்கி நீங்களே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சரியான ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி வர ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், ரொம்ப இது பண்ணுறான். எப்போ பாயாசம் ரெடி ஆகும்னு நினச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறக்கே. ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, இருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இருந்தாலும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த குண்டு குண்டாக நிறைய இவ்வளோ குண்டாக இருக்கும்ல, இது பாசி சேமியான்னு, அது நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் செய்யுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்துடும். அந்த நான் சொன்னேன்ல அதெல்லாம் வந்துடும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? வந்தால் எங்கள் அம்மா கையில் இருக்குது. எங்கள் அம்மா கை இல்லாதனால இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொடுங்கம்மா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே அந்த இது நான் சொன்னேன்ல நீட்டமான இது ஜவ்வரிசி அதெல்லாம் வந்துருந்து ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இதுலேயே முந்திரி பருப்புலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு இங்கே பாருங்கள், முந்திரி பருப்புலாம் அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உப்பி போயிருக்கு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி தான் அந்த மேட்சுக்கு போனேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதுமா, ஒன்றியெல்லாம் தெரியல. தனீஷ் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு பார்த்தீங்கன்னா காஞ்சனா படம் ஓடிட்டுருக்கா, அதான் சவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதில் ஒரு டம்ளரில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம போய் இப்போ கலக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அருமையான சுவையான வீட்டில் ஹோம் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஹோம்மேட் பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போயே சொல்கிறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். கொஞ்சம் நிறைய பேராச்சும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய்.